அமெரிக்காவின் நடுவில் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு யாராலும் போக முடியாது. கூகுள் மேப்ஸ்ல கூட ஃபுல் டீடைல்ஸ் கிடைக்காது. அந்த இடம் ஏரியா 51. இங்கே ஏலியன்ஸ் இருக்கா? சீக்ரெட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடக்குதா? அல்லது இது ஒரு பெரிய மித்தா? இன்னைக்கு நான் பார்க்க போறது ஏரியா 51இன் ரகசியங்கள். அமெரிக்காவின் வெறிச்சோடிய பாலைவனம், நெவாடா டெசர்ட். அங்க ஒரு ஹைலி சீக்ரெட் இடம் இருக்கு. அதுதான் ஏரியா 51. இந்த பிளேஸ் அபிஷியலா ஒரு மிலிட்டரி பேஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏர்ஃபோர்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கும். சீக்ரெட் ஏர்கிராஃப்ட்ஸ், அட்வான்ஸ்டு டெக்னாலஜி டெஸ்ட் பண்ணுற இடம். ஆனா இதுக்கு சுற்றி இருக்கும் சீக்ரசி அது சாதாரணமா இல்ல. இது அபிஷியலி மிலிட்டரி பேஸ். ஆனா ஏன் இவ்வளவு சீக்ரசி? இந்த ஏரியா மேப்ஸ்ல கூட டீடைல்டா மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பப்ளிக் ஆக்சஸ் கம்ப்ளீட்லி பேண்ட். அருகா போக முயற்சி பண்ணினா இம்மீடியட் வார்னிங், செக்யூரிட்டி பெட்ரோல்ஸ், சர்வேலன்ஸ், ஈவன் போட்டோகிராஃபி ரெஸ்ட்ரிக்ட். அந்த அளவுக்கு செக்யூரிட்டி ஒரு நார்மல் பேஸ்க்கு தேவையா? இதுல தான் கன்ஸ்பிரசி தியரிஸ் ஆரம்பிச்சது. சிலர் சொல்வது இது ஏலியன் டெக்னாலஜி டெஸ்ட் பண்ணுற இடமா. UFO சைட்டிங்ஸ் ரிப்போர்ட்ஸ் கூட இருக்குது. ஸ்கைல அன்எக்ஸ்பிளைன்டு லைட்ஸ். சில எக்ஸ்-எம்ப்ளாயீஸ் கிளைம்ஸ், சீக்ரெட் ப்ராஜெக்ட்ஸ், கிளாசிஃபைடு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், பப்ளிக்கு தெரியாத டெக்னாலஜி. ஆனா கவர்மெண்ட் அபிஷியலா இதை டினை பண்ணுது. இது ஜஸ்ட் இரவு நேரம், வானம் முழுக்க இருள், நட்சத்திரங்கள் மட்டும் தெரியும். ஆனா சில நேரங்களில் அந்த வானத்துல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஆப்ஜெக்ட்ஸ் தோன்றும். குறிப்பாக ஏரியா 51ஐ சுற்றியுள்ள பகுதிகளில் பலரும் ஒரு விஷயம் சொல்றாங்க. பலர் இந்த இடத்துக்கு மேலே UFO பார்த்ததாக சொல்றாங்க. ஸ்ட்ரேஞ்ச் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ், அன்யூஷுவல் ஷேப்ஸ், எந்த ஏர்கிராஃப்டுக்கும் மேட்ச் ஆகாத மூவ்மெண்ட். சிலர் சொல்வது அந்த ஆப்ஜெக்ட்ஸ் இம்பாசிபிள் ஸ்பீட்ல மூவ் ஆகுது, டைரக்ஷன் இன்ஸ்டன்டா சேஞ்ச் ஆகுது, பிசிக்ஸ் ரூல்ஸை கூட பிரேக் பண்ற மாதிரி. சில ரிப்போர்ட்ஸ்ல ஸ்கைல பிரைட் லைட்ஸ் சைலண்டா ஹோவர் ஆகுது, சடனா டிஸப்பியர் ஆகுது. இமேஜின் பண்ணுங்க, நீங்கள் வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு லைட் அன்நேச்சுரல் ஸ்பீட்ல மூவ் ஆகுது, அடுத்த செகண்ட்ல வேனிஷ். இது என்ன? பல எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்துச்சு. முதல் தியரி ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்ட். இது எர்த்துக்கு வெளியிலிருந்து வந்த டெக்னாலஜியா? அட்வான்ஸ்ட் சிவிலைசேஷன் வெஹிக்கிள்ஸா? அதனால் தான் அந்த ஸ்பீட், அந்த மூவ்மெண்ட். இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் சீக்ரெட் மிலிட்டரி டெக்னாலஜி. ஏரியா 51ல டெஸ்ட் பண்ற ஹைலி கிளாசிஃபைடு ஏர்கிராஃப்ட்ஸ், பப்ளிக்கு தெரியாத டெக். அதுதான் UFO மாதிரி. ஏரியா 51 ஒரு மிலிட்டரி பேஸ்னு சொல்றாங்க. ஆனா இதை பற்றி மிக அதிகமாக பேசப்படுற விஷயம் ஏலியன்ஸ். ஏரியா 51ஐ சுற்றி பல வருடங்களாக ஒரு ரூமர் சர்க்குலேட் ஆகுது. சிலர் சொல்றாங்க இங்க ஏலியன்ஸ் பாடி வைத்து ரீசர்ச் பண்றாங்க. இமேஜின் பண்ணுங்க, எர்த்துக்கு வெளியிலிருந்து வந்த உயிரினம், அதன் பாடி ஒரு சீக்ரெட் ஃபெசிலிட்டிக்குள் சயின்டிஸ்ட் ஸ்டடி பண்றாங்க. இந்த தியரி சொல்வது UFO கிராஷ் இன்சிடென்ட்ஸ்ல ரிகவர்ட் ஏலியன் பாடிஸ இங்க கொண்டு வந்து சீக்ரெட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஷாக்கிங் கிளைம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். அதாவது ஏலியன் டெக்னாலஜியை டிஸ்மேண்டில் பண்ணி அதை ஸ்டடி பண்ணி அதே மாதிரி ஹியூமன் டெக்னாலஜி டெவலப் பண்றாங்க. அதனால்தான் சில அட்வான்ஸ்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் நார்மல் சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத மாதிரி இருக்குமா. சில எக்ஸ்-எம்ப்ளாயீஸ், விசில் ப்ளோவர்ஸ் இந்த மாதிரி கிளைம்ஸ் பண்ணியிருக்காங்க. சீக்ரெட் லேப்ஸ், அன்னோன் மெட்டீரியல்ஸ். ஆனா கவர்மெண்ட் அபிஷியலா இதை டினை பண்ணுது. நோ ஏலியன்ஸ், நோ சீக்ரெட் பாடிஸ்னு சொல்லுது. ஆனா அந்த ரூமர்ஸ் இன்னைக்கும் நிற்கல, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அது உண்மையா இல்ல இமேஜினேஷனா? ஏரியா 51 ஒரு பேஸ் மட்டும் இல்ல,
ஒருவேளை மனிதர்களுக்கு தெரியாத ஒரு சீக்ரெட் வேர்ல்டா இருக்கலாம். ஏரியா 51. இதை பற்றி நிறைய ரூமர்ஸ் இருக்குது. ஆனா சில விஷயங்கள் மட்டும் கன்ஃபர்ம்டு ரியாலிட்டி. ஏரியா 51ல அட்வான்ஸ்ட் ஏர்கிராஃப்ட் டெஸ்டிங் நடந்திருக்கிறது. அது ஆஃபிஷியல் ஹிஸ்டரி. ஏரியா 51இல் ஃபியூச்சர் டெக்னாலஜி டெவலப் பண்றாங்க. கோல்ட் வார் காலத்தில் ஹைலி சீக்ரெட் ப்ராஜெக்ட்ஸ் பப்ளிக்கு தெரியாம டெஸ்ட் பண்ணப்பட்டது. அதுல முக்கியமான 2 ஏர்கிராஃப்ட், லாக்ஹீட் U2, லாக்ஹீட் SR-71 பிளாக்பேர்ட். அந்த டைம்ல இந்த ஏர்கிராஃப்ட்ஸ் சாதாரண மனிதர்களுக்கு UFO மாதிரி தான் தோன்றியது. அன்யூஷுவல் ஸ்பீட், ஸ்ட்ரேஞ்ச் ஷேப். அதனால்தான் UFO சைட்டிங்ஸ் ரிப்போர்ட்ஸ் அதிகமாக இருந்தது. ஆக்சுவலி அது சீக்ரெட் மிலிட்டரி டெக். இதுதான் ஆஃபிஷியல் எக்ஸ்பிளனேஷன். ஆனா ஒரு கொஸ்டின் இன்னும் இருக்கு. இப்போ டெக்னாலஜி இன்னும் அட்வான்ஸ்டா இருக்கு. ஸ்டெல்த், AI, ஹைப்பர்சானிக். அதனால் இப்போ டெஸ்ட் பண்ற டெக் எவ்வளோ அட்வான்ஸ்டா இருக்கும்? நாம் இப்போ பார்க்குற அன்எக்ஸ்பிளைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அதுவும் இன்னொரு சீக்ரெட் ப்ராஜெக்டா? இமேஜின் பண்ணுங்க, ஃபியூச்சர் ஏர்கிராஃப்ட்ஸ் பப்ளிக்கு தெரியாம இங்க டெஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெக்னாலஜி. அது மட்டும்தானா? இல்ல இன்னும் ஏதாவது இருக்கு? ஏரியா 51 சில சீக்ரெட்ஸ் ரிவீல் ஆனாலும் இன்னும் பல சீக்ரெட்ஸ் மறைந்தே இருக்கு. பாலைவனத்தின் நடுவில் ஏரியா 51. ஒரு இன்விசிபிள் பவுண்டரி இருக்கு. அந்த லைனுக்கு அப்புறம் சாதாரண மனிதர்கள் செல்ல முடியாது, செல்லக்கூடாது. இந்த இடத்துக்கு அருகில் போனாலே டேஞ்சர். வார்னிங் சைன்ஸ், நோ ட்ரெஸ்பாசிங் போர்ட்ஸ், லீகல் வார்னிங்ஸ் மட்டும் இல்ல, டைரக்ட் த்ரெட்ஸ் மாதிரி இருக்கும். இந்த ஏரியா 24/7 சர்வேலன்ஸ்ல இருக்கும். கேமராஸ், மோஷன் சென்சர்ஸ், அன்னோன் ட்ராக்கிங் சிஸ்டம்ஸ். அருகா போனாலே ஆர்ம்டு கார்ட்ஸ் இமீடியட்டா அப்ரோச் பண்ணுவாங்க. சில ரிப்போர்ட்ஸ்ல வார்னிங் ஷாட்ஸ் கூட ஃபயர் பண்ணப்படும்னு சொல்றாங்க. இமேஜின் பண்ணுங்க, நீங்க கியூரியாசிட்டிக்காக அந்த ஏரியாவுக்கு போறீங்க. திடீர்னு வெஹிக்கிள்ஸ் அப்ரோச் ஆகுது, ஆர்ம்ட் செக்யூரிட்டி சரவுண்ட் பண்ணுது. அந்த லெவல் கண்ட்ரோல் ஒரு சாதாரண பேஸுக்கு தேவையா? US கவர்மெண்ட் சொல்லுவது நேஷனல் செக்யூரிட்டி, சீக்ரெட் ப்ராஜெக்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆனா அந்த அளவுக்கு சீக்ரசி, அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன், அதுக்கு பின்னாடி இன்னும் பெரிய சீக்ரெட் இருக்குமோ? யாராவது இன்சைட் போய் உண்மையை பார்த்தா அவர்கள் வெளியே வந்து சொல்ல முடியுமா? அதுதான் பிக்கஸ்ட். ஏரியா 51 ஒரு மிலிட்டரி பேஸா மட்டும் இருக்கலாம், அல்லது நமக்கு தெரியாத பெரிய ரகசியம் இருக்கலாம். உண்மை இன்னும் ஹிடன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏலியன்ஸ் உண்மையா? உங்க தியரி கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிஸ்ட்ரி கதைகள், இன்னும் பல சீக்ரெட்ஸ் வருது.